லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சொல்லக்கூடாது, மகா தாங்க மாட்டா. சொல்லாத. அண்ணன் சொன்னா கேட்கணும். கேப்பல்ல, சொல்லாத. சொன்னாதானே எல்லாருக்கும் தெரியும். சுபாஷ், மரியாதையா சொல்லுங்க. சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. அது வந்து அவ என்ன பேசணும் தெரியுமா? சூர்யாவுக்கும் மதுமிதாவுக்கும் குழந்தை பிறந்ததுன்னா அதை ராமோட குழந்தைன்னு சொல்லுவீங்களா? அவனை கொல்லாம விட மாட்டேன் மகா. சுபாஷ், இவரை மேல கூட்டிட்டு போங்க. அவருக்கு இருக்கு நிக்க. அண்ணா நீங்க வாங்கனே. நீங்க கூட்டிட்டு போங்க, மேல கூட்டிட்டு போங்க. போங்க. நீங்க போங்க. நீங்க என்ன? அவளுக்கு சொல்ல புரிய மாட்டேங்குது. என்ன சொன்ன? என்னடா சொன்ன? நான் என்ன சொன்னேன்? ஓசில தின்னுட்டு எங்க வீட்லயே இருந்துட்டு எங்களை பத்தியே கேவலமா பேசுறேல்ல? நானா பேசுனேன்? உள்ள போன சரகு பேசு. குடிச்சிட்டா உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? குடிய காரணமா வச்சுக்கிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுவியா நீ? வாய்க்கு வந்தபடி பேசுனேன்? நான் அப்படியே தப்பா பேசுனேன்? நடிக்காது. சூர்யாவுக்கும் மதுவுக்கும் குழந்தை பிறந்தா அது ராமோட குழந்தைன்னு எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்டியாமே? இது யார் சொன்னதுமா? இது ராமுக்கு அசிங்கமாச்சே, பெரிய அசிங்கமாச்சு. யார் சொன்னது சொல்லுமா? யார் சொன்னது? வேணாம், என்கிட்டயே நடிச்சு என்ன கோவமாக்காத. எனக்கு கோவம் அதிகமானா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும். சரிம்மா, குடிச்சிட்டா நான் ஏதாச்சும் வளருவேன்னு உனக்கே தெரியும்ல. அதுக்குதான் குடிக்க வரலன்னு சொன்னேன். சேதுதான் கேட்கவே இல்லை, கம்பல் பண்ணி ஊதி கொடுத்துறாரு. ஏய், நீ குடிச்சிட்டெல்லாம் உளரல, உன் மனசுல இருக்கிறதான் உளர்ற. என் மனசுலாம் ஒண்ணும் இல்லைம்மா, நான் ரொம்ப சுத்தம். சீ, பேசாத. பேசுன நானே உன்னை கழுத்து நடிச்சு கொன்னுடுவேன். மகா சரி விடு, இனிமே பேச மாட்டேன். பேச மாட்டேன். தப்புதான், நான் பண்ணது தப்புதான். இனிமே நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது. இருந்தா தானே நீ பேசுவ. விடிஞ்சதும் நீ கிளம்பிடணும், இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன் மேல திருட்டு கேஸ் போட்டுருவேன். என்ன மகா, சொந்த அண்ணனே இப்படி பேசுற? ஏய், இனிமே எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ யாரோ நான் யாரோ என் கண்ணிலேயே படக்கூடாது. போயிடுங்க. போனா எங்க மகா போவ? எங்க போவ? எனக்கு யாரு மகா இருக்கா? எங்கேயாவது போ, எனக்கு என்ன? மகா ஒரு நிமிஷம். போதையில் என்னதான் உளறாலும் அந்த ஒரு விஷயத்த நான் யாருக்கிட்டயுமே சொல்லலை, சொல்லவும் மாட்டேன். எந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்? தெரியாத மாதிரியே கேட்பேன். அதாம்மா உன் விஷயம். அந்த சீக்ரெட் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை, இப்பயும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ என் தங்கச்சி. உனக்கு ஒரு அசிங்கம்னா எனக்கும் தானே அசிங்கம். நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணுமா, என் வீட்டை விட்டு அனுப்பு நினைச்சா சொல்லிட்டு தான் போவேன்.
இது ஓம சத்தியம். என்ன அனுப்புறேன்னா நான் சொல்ல மாட்டேன். நான் எப்படி சொல்லுவேன்? நீ என் சிஸ்டர், உனக்கு அசிங்கம்னா எனக்கும் அசிங்கம். நான் சொல்ல மாட்டேன். ஆனா சொல்ல வச்சுதான் புரிஞ்சுதா? வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லவே மாட்டேன். என்ன சீதா, இவ்ளோ காலையில பரபரப்பா தைச்சிட்டு இருக்க? என்ன அவசரம்? அவச்சிருந்தேன். எங்க போக போற? எங்க போக போறேன் இல்ல, எங்கன போக போறோம்னு கேளுங்க. நானுமா? எங்க? அத நான் அப்புறம் சொல்லுதேன். முதல்ல இந்த பிளவுஸை போட்டுக்கிட்டு இதுக்கு மேட்சிங்கா ஒரு புடவைய கட்டிக்கிட்டு வாங்க. இது எனக்கா? எனக்கா தைச்ச? ஆமா, பாருங்க எப்படி இருக்கு. அளவெடுக்காம எப்படி கரெக்டா தைச்ச? ஒரு முறை ஆளை கண்ணால பார்த்தாலே போதும், கணக்கச்சிதமா தைச்சிடுவேன். சரியா இருக்குமா? ஆ, பக்காவா இருக்கும். நீங்க முதல்ல போட்டுக்கிட்டு வாங்க, கிளம்புவோம். ஹே, ஏமாளி யாருன்னு மீரா வச்சு செக் பண்றா. மீரா பாவம். ஏய், நீ வேற, அவங்க ரெண்டு பேரும் செம்ம க்ளோஸ். நான் உங்களை கிளம்ப சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. எங்க போறோம்னு தெரிஞ்சாதானே கிளம்ப முடியும். ஆ, கோவிலுக்கு போறோம். சாமி கும்பிட மட்டும் கோயிலுக்கு போகல, ஒரு முக்கியமான ஆளை சந்திக்க போறோம். சந்திக்க போறோமா? போறோம்னா போறியன்னு வச்சுக்கோங்க. யார் அந்த முக்கியமான ஆளு? அது நீங்க தான். பிளவுஸ வச்சு உங்களை சாம்பிள் பாக்குறாங்க. அத போட வச்சு உங்களை வெளியில கூட்டிட்டு போனாதானே 4 பேரு நல்லா இருக்கா இல்லையாங்கிறத சொல்லுவாங்க. ஏ சில்லுவண்டுகளா, எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க. சுத்து வட்டாரத்திலேயே எங்க கல்யாணம் நடந்தாலும் சரி, பிளவுஸ் தைக்க ஏன் கிட்டதான் வருவாங்க. பிளவுஸ் தைக்க டைம் இருக்கான்னு கேட்டுட்டுதான் முகூர்த்தத்துக்கு நாளே பிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படியா? இந்த மிஷின்ல தைக்கிறதுக்கு உன்கிட்ட அட்வான்ஸ் புக்கிங் வேற பண்ணுவாங்களா? நீ தச்சா ஊரே தூங்காதாமே, உண்மையாவா? ஹே, இந்த மிஷின் சத்தத்துல எப்படி தூங்க முடியும்? ஐயோடா, பெரிய சோக்காக்கும். அது சோக் இல்ல, ஜோக்கு. ஆ, எல்லாம் ஒண்ணுதான். உங்களால என்ன பண்ணுதுன்னு பாருங்க. பைத்தியம் பைத்தியம். ஏய், உங்கள பைத்தியம் என்ன பண்ணுன்னு தெரியுமா? தெரியுமா? சரி சரி, இந்த பிளவுஸ் போட்டு புடவைய கட்டிக்கிட்டு கொஞ்சம் தூக்கலா மேக்கப் போட்டுக்கிட்டு வாங்க. நான் வர்றது இருக்கட்டும், அதுங்க அப்படி கிண்டல் பண்ணுதுங்க. நீ கேட்டுட்டு சாதாரணமா இருக்க. பாவம் சின்ன பொண்ணுங்க, அவங்கள நினைச்சாதான் எனக்கு பயமாவே இருக்கு. என்ன பயம்? வளர்ப்பு சரியில்லை. இந்த வயசு மோசமான வயசு. கட்டுப்பாடோட இருக்கணும். மகாலட்சுமிய பார்த்து வளர்தாகல, அதான் பயமா இருக்கு. என்ன அப்படி பாக்குதிய? அந்த 3 பொண்ணுங்களும் உன்னை எதிரியா நினைக்கிறாங்க. நீ என்னடானா அவங்களுக்காக ஃபீல் பண்ற. எனக்கு உன்னை பார்த்தாதான் பாவமா இருக்கு சீதா. எப்போ இறக்கப்படணும், எப்போ அரக்கியா மாறணும்னு ஒரு விவஸ்தை இருக்குல்ல. சரி, என்ன திடீர்னு கோவிலுக்கு? மகாலட்சுமி அகங்காரத்தை
கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. ஆனா சொல்ல வச்சுடாத. மகா மகா, என்னாச்சு உனக்கு? ஏன் மீனாட்சி போட்டோவே பார்த்துட்டு இருக்க? அக்கா ஞாபகம் வந்துருச்சா? மகா, வேற ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீ எப்படி இருக்கிற ஆள் இல்லையே. நானும் மனுஷி தானே, எனக்கும் கவலை கஷ்டம்லாம் இருக்காதா? வர வர இந்த வீட்டுல நிம்மதி இல்லாம போயிடுச்சு. மகா, நீயே இப்படி பேசினா எப்படி? எல்லாமே அப்படிதாங்க, யாரையும் நம்ப முடியல. நீ யார சொல்ற? ஏதாவது சொன்னானா? இல்ல, எதுவும் சொல்லல. வேற என்னன்னு சொல்லு. என்ன எதுவும் கேட்காதீங்க. நான் இன்னைக்கு சில முக்கியமான முடிவெல்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கு. அது விஷயமா பேசணும். ஆமா, சுபாஷ் எங்க? இங்கதான் உள்ள இருக்கா. சுபாஷையும் வர சொல்லுங்க. நாம வெளியே எங்கேயாவது போய் பேசலாம். சரி, கோயிலுக்கு போலாமா? நீ டிஸ்டர்ப்டா இருக்கேன்னு சொன்னேன்ல, கோயிலுக்கு போனா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். அங்கேயே இதெல்லாம் பேசிட்டு வந்துடலாம். மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். அப்படியே நீ முடிவெடுக்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த விஷயத்தையும் பேசிட்டு வந்துடலாம். சரி, போலாம். योगानगता बच्चन तोमैव देवी स्वगणमुकुलां तोमैव शक्ति परमेश्वरस्य मां भागि सर्वैश्वरि मोक्षदात्री नमो नमः देवात्मशक्ति श्रुतिवाक्य गीता मगर्ष्य लोकस्य प्रप्रसन्ना गुगा परं व्योमसद प्रतिष्ठा मां भागि सर्वैश्वरि मोक्षदात्री नमो नमः. மகா மகா, டென்ஷன் தீர்ற அளவுக்கு எல்லா சாமியும் கும்பிட்டு வா. போ. ஹலோ, கொஞ்ச நேரத்துல மீராக்கா வந்துருவாங்க. நான் கூட்டிட்டு வந்துடுறேன். கோவிலுக்கு வந்து 10 நிமிஷம் ஆச்சு. ரொம்ப அவசரமோ? இதுக்கு மேல அவசரப்படாம இருந்தா அப்படிங்க. நியாயமான அவசரம் தான். பார்க்க வருது மீராக்கு தெரியுமா? சொல்லிட்டீங்களா? நான் சொல்லுவேனா? சொன்னா வரமாட்டாங்க. சும்மா கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு மாவா ஏற்பாடு பண்ணது சீதா. கண்டிப்பா நடக்கும். சரி,
நம்பி வெயிட் பண்றேன், ஏமாத்திர மாட்டீங்களே? நம்பி காத்துக்கிடுங்க, மீரா அக்கா கண்டிப்பா வருவாங்க. சரி, ஓகே, ஐம் வெயிட்டிங். அதைத்தான் சொல்றேன். என்ன மகா, இன்னுமா தையக்காரியை நினைச்சிட்டு இருக்கீங்க? அவன் கோயிலுக்கு வந்திருக்கான். யார் அவன்? சத்யா, நம்ம ஜென்ம விரோதி. எங்க? அவன் ஏதாவது சொன்னானா? சொல்லுங்க, கோயில்ல வச்சு அவன் கதையை முடிச்சிடுறேன். சுபாஷ், கோயில்னா பல பேர் வந்து போகதான் செய்வாங்க, பேசாம இரு. எனக்கு அவனை பார்த்தாலே கோவமா வருது. வாங்க போலாம். மகா, நீ ரொம்ப டென்ஷனா இருக்க. கோயிலுக்கு போனா சாந்தமா இருக்கலாம்னு தானே வந்தோம். இங்க வந்து டென்ஷனா இருந்தா எப்படி? அவன்லாம் ஒரு ஆளா? அவனை விடு. அக்கா ஜாக்கெட் எப்படி இருக்கு? கரெக்டா இருக்குல்ல? நான் தைச்சதுல அப்படிதான் இருக்கும். சீதா, இப்பவாவது சொல்லு, நம்ம எங்க போறோம்? கோயிலுக்கு தான். கோவிலுக்கு போகும்போது சொல்றேன்னு சொன்னேன்ல, சொல்லு. என்ன சொல்லணும்? யாரோ ஒரு விஐபிய பார்க்க போறோம்னு சொன்னேன்ல, அது யாரு? சொல்லுது. நான் இப்போ சொல்றதை விட நீங்க அங்கன வந்து தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. வாங்க. வாங்க போலாம். கோயிலுக்கு வந்ததே ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காக தான். அவனை பார்த்ததும் டென்ஷன் ஆயிட்டேன். சரி விடு, அவன் தான் போயிட்டான்ல. சீதா ஏதோ செய்ய போறா, ஆனா அவ என்ன செய்ய போறான்னு தான் தெரியல. அவ என்ன வேணாலும் செய்யட்டும், ஆனா அதுக்கு முன்னால நாம ஒரு வேலை பண்ணணும். என்ன பண்ணணும்? ராம் பேர்ல நம்ம கம்பெனியோட ஷேர் 20% முதல்ல உடனே அதை வேற பேர்ல மாத்தணும். அது இனிமே ராம் பேர்ல இருக்க கூடாது. நம்ம சொத்துக்கெல்லாம் அவன் தானே வாரிசு. அதுவும் இல்லாம அவனும் நம்ம கம்பெனில ஒன் ஆஃப் த டைரக்டர். அவனை எதுக்காக மாத்தணும்? இதுக்கு மேலேயும் அந்த தையக்காரி பண்றதை எல்லாம் பார்த்துட்டு பொறுத்துட்டு என்னால இருக்க முடியாது. எனக்கு அவளை பார்த்தாலே அப்படி வெறி ஏறுது. அதுக்கும் ராமோட ஷேரை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? சீதாவை லீகலா அவன் டிவோர்ஸ் பண்ணும்போது ராம் பேர்ல எந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்க கூடாது. ஒத்த பைசா அவளுக்கு கொடுக்க கூடாது. டிவோர்ஸ் பண்றதுக்கு முன்னால மதுமிதாவை இங்க கூட்டிட்டு வரணும். அது வரைக்கும் ராம் பேர்ல எந்த ஷேரும் இருக்க வேண்டாம். ராம் அக்கவுண்ட்ல இருக்கிற கேஷையும் நம்ம அக்கவுண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ராம் பேர்ல இருக்கிற பிக்ஸ்ட் டெபாசிட்ஸ், மத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உடனே வேற பேருக்கு மாத்தணும். மகா, உன்னோட கால்குலேஷன் எப்பவும் சரியாதான் இருக்கும். ஆனா இத ராம் எப்படி எடுத்துப்பான்? நம்மள தப்பா நினைக்க மாட்டானா? இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டா நம்ம என்னன்னு சொல்றது? ஆமா மகா, அவங்கிட்ட உண்மையும் சொல்ல முடியாது, பொய் சொன்னா நம்புற மாதிரியும் இருக்காது. இத அவசியம் செய்யணுமான்னு யோசிச்சுக்குங்க. கண்டிப்பா இது அவசியம் தான். நம்ம கிட்ட இருந்து ஒரு பைசா கூட நஷ்ட ஈடா அவளுக்கு போக கூடாது. இந்த கேஸ நடத்த போற லாயருக்கு வேணா நான் கோடி கோடியா கொட்டி கொடுப்பேன். ஆனா அவளுக்கு சல்லி காசு கூட போய் சேரக்கூடாது. இது பாருங்க, இத பத்தி ராம் தப்பா எடுத்துக்காம நான் பாத்துக்கிறேன். லேட் பண்ணாம ஆடிட்டர் கிட்டயும் லாயர் கிட்டயும் டிஸ்கஸ் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத மகா. உண்மையாவே சீதாவை பார்த்து நீ பயப்படுறியா? வாழ்க்கையில முறையா எனக்கு ஒரு எதிரி இருக்கிறதா சீதா நினைக்க வச்சிட்டா. அவகிட்ட தோத்து போற நிலைமை எனக்கு வந்தா அதுக்கு முன்னாடி ஏன் உயிர் போயிடும். என்ன மகா, இத போய் நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? நான் சீதாவை ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா நான் சாவணும். மகா, கோயில்ல வந்து சாவை பத்தி பேசுற? என் மனசுல இருக்கிற விஷயத்தை நான் பேசினேன்.
நான் நிம்மதியா தூங்கி பல நாள் ஆச்சு. ஏன் தெரியுமா? எல்லாம் அந்த தையக்காரியால. அவளுக்கு பெரிய படிப்பு இல்ல, அறிவு இல்ல, அழகும் இல்ல. ஆனாலும் என்னை எல்லா விஷயத்திலையும் எதிர்த்து நிக்கிறா. எந்த முகத்தை நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதே முகம் திரும்ப திரும்ப என் எதிரிலேயே வந்து நிக்குது. அவளை பார்க்கும் போதெல்லாம் என் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியற மாதிரி இருக்கு. அவளை நிரந்தரமா ராம் கிட்ட இருந்து பிரிச்சாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். எனக்கு உன் நிம்மதி தான் முக்கியம் மகா. அது கிடைக்க நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை உடனே பண்ணு. உன்னை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மகா. சுபாஷ் அண்ணே, இங்க பாரு, நீ தயவு செஞ்சு இன்னைக்கே இதை பத்தி லாயர் கிட்டயும் ஆடிட்டர் கிட்டயும் பேசு. சரிங்க அண்ணே. லாயர் கிட்டையும் ஆடிட்டர் கிட்டையும் பேசி உடனே மீட்டிங் ஏற்பாடு பண்றேன். ராம விட்டு சீதா நிரந்தரமா விலகி போகணும். ராமோட வாழ்க்கையில நான் ஆசைப்பட்ட மாதிரி மது வந்து சேரணும். இது உடனே நடக்கணும்.